அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஓபிசி வெங்கட்ஜி பழனியிலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம யோகாசனத்தில் மூச்சு பயிற்சின்னு சொல்லுவாங்க. அந்த மூச்சு பயிற்சியை சொல்லிக் கொடுத்துட்டு, சிம்பிளான மூச்சு பயிற்சி சொல்லிக் கொடுத்துட்டு, சீத்தளி பிராணாயாமம் இருக்குது. அந்த சீத்தளி பிராணாயாமம் நம்ம செஞ்சோம்னா நம்மளோட உடம்பு பாடி ஹீட்டு, இப்போ வெயில் காலம் இல்லையா, நிறைய உடம்பு பாடி ஹீட்டாக இருக்கும்ல, அது குளிர்ச்சியாகும். உடம்பு நார்மலாக வச்சுருக்கிறதுக்கு உண்டான மூச்சு பயிற்சி சொல்லி கொடுக்க போகிறேன். முதல் அதுக்கு முன்னாடி நார்மலான மூச்சு பயிற்சியை செய்யணும். நார்மலான மூச்சு பயிற்சி கைகளை இப்படி கோர்த்துக்கணும், கண்களை மூடிட்டு மூச்சு மெதுவாக இழுக்கணும், மூச்சு மெதுவாக விடணும். இந்த மாதிரி ஒரு 15 தடவை செய்யணும். இந்த மாதிரி 15 தடவை செஞ்சு முடிச்ச பின்னாடி உங்கள் கவனமெல்லாம் உங்கள் உடம்பை சுற்றியே இருக்கணும். இப்போ நாம் சீத்தளி யோகா அந்த பிராணாயாமம் பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது எப்படின்னா, உங்களோட நாக்கு இருக்கு இல்லையா, அந்த 2 நாக்கை மடக்கிக்கணும். இந்த மாதிரி மடக்கி இந்த மூச்சு காற்று பொதுவாக இந்த மடக்க அந்த நாக்கு வழியாக சுவாசத்தை இழுக்கணும். மூச்சு பொதுவாக நாக்கு வழியாக காற்று இழுத்தோம் இல்லையா, அப்போ சில்லுன்னு காற்று உள்ளே போகும். அது நீங்கள் செய்கிறப்ப உங்களுக்கு உணர முடியும். அப்புறம் முதல்ல மூடிட்டு மூக்கு வழியாக நீங்கள் மூச்சு விடுறப்ப நம்ம உடம்புல இருக்கிற பாடியில் இருக்க ஹீட்டெல்லாம் மெதுவாக இறங்கும். இந்த மாதிரி நீங்கள் ஆரம்பத்தில் 10 தடவை செய்யணும். அதுக்கப்புறம் போக இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுடைய பாடியில் இருக்க ஹீட்டு நார்மலுக்கு ஆகிடும். வாழ்க வளமுடன்.